ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு 45 வயதில் 4வது திருமணம் தேவையா அப்படின்ற மாதிரி யூடியூபை திருப்பினாலே ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சோ இதை பத்தி நம்மளும் பேசலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் வனிதா அவர்களோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மேட்டர் நம்ம பேசி ஆகணும்டா அப்படின்ற ஒரு முடிவுல தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே. அதாவது இந்த வீடியோல கண்டிப்பா வனிதா அவர்களை நான் கலாய்க்க போறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வேணா ஒரு சில வீடியோக்கள்ல நான் அவங்களை கலாச்சி பேசியிருப்பேன். ஆனா இருந்தாலும் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நடிகை, ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆண் துணை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் துணை இல்லாதனால இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 வருஷம் இவங்க இந்த சொசைட்டினாலையும் அவங்களோட பெற்றோர்கள்னாலையும் எவ்வளவு கஷ்டத்தை, இன்னல்களை இவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்றத படிச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்ததுங்க. கண்டிப்பா இவங்க ஒரு அயன் லேடி தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதனால இவங்களோட 4வது திருமணம் எப்படி நடக்க போகுது அப்படின்ற மேட்டரை பேசுறதுக்கு முன்னாடி இவங்களோட அந்த வாழ்க்கையில் இவங்க சந்திச்ச சேலஞ்சஸ் மற்றும் இன்னல்கள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அதுக்கப்புறமா இந்த 4வது திருமணம் எப்படி நடக்க போகுது, என்ன மேட்டர் அப்படின்றத கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பேசுவோம் நண்பர்களே. அதனால உடனே இன்ட்ரோடக்ஷனே 10 நிமிஷமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மேட்டர்லாம் பேசிட்டு கடைசியில பேசுவோம் அப்படின்றத நான் இப்பவே சொல்லிட்டேன் இல்லையா? அப்புறம் என்ன கமெண்ட்ல நீங்க கேட்க கூடாது. இது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் ரொம்ப அதிமேதாவிகள்லாம் என் வீடியோக்கு கமெண்ட் போடுறாங்க. என்னன்னு பார்த்தா, இது இந்தியாவுக்கு தேவையா, நாட்டு மக்களுக்கு தேவையா, இந்த ஒரு கண்டென்ட் நீ பேசியே ஆகணுமா, இதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி பிரயோஜனம் இருக்குதா இல்லையான்னு தெரியாம தான் இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்துட்டு நீ உள்ள வந்தியா, இல்ல சினிமா சீக்ரெட்ஸ் அப்படின்ற சேனல்ல நான் மாத்தி சொசைட்டி சீக்ரெட்ஸ்ன்ற மாதிரி நான் மாத்தி வச்சிருக்கேன்னா, சினிமா சீக்ரெட்ஸ் பேர் வச்சதே சினிமாவை பத்தி பேசுறதுக்கு தாயா, நீ பாட்டுக்கு சேனல் உள்ள வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ல இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா அப்படின்னு நீ போட்டா நீ என்ன அதிமேதாவி ஆயிடுவியா அப்படின்ற மாதிரி தான் இவங்களெல்லாம் பார்த்தா கேட்க தோணுது. ஏடா டேய், அறிவே இல்லையாடா, இன்னும் நீங்க வளரலையா அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் கேட்க தோணுது. அதனால அந்த மாதிரி கமெண்ட்டுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா நம்மளோட நண்பர்கள், ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் போட மாட்டாங்க. ஒரு சில தற்குறிகள் அப்படியே கிராஸ் ஆகி போவானுங்க பாத்தீங்களா, இவனுங்க இந்த டைட்டில் பார்த்துட்டு நானும் நல்லவன் தான்டா அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு கமெண்ட் போடணும்ல. கமெண்ட் போடுறவன் தான் புத்திசாலி, வீடியோ போடுறவன் தற்குறி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க நண்பர்களே. இதை பத்தி நம்ம பேசணும். சோ இப்போ வனிதா அவர்களோட கதைக்குள்ள போவாங்க. இவங்களோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகுமார் அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிரும். விஜயகுமார் அவர்களுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துக்கண், இவங்க தான் முதல் மனைவி. 2வது மனைவி மஞ்சுளா நடிகை அவர்கள். அதாவது முத்துக்கண் அவர்களை 1969 திருமணம் பண்ணி இவங்களுக்கு 3 பசங்க. ஒருத்தர் கவிதா, இன்னொருத்தர் அனிதா, அதுக்கப்புறம் 3வது தான் நடிகர் அருண் விஜய் அவர்கள். சோ மஞ்சுளா அவர்களுக்கு பிறந்த 3 பெண்களும் நடிகைகள் தான். இதுல வனிதா அவர்கள் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1995 வருஷங்க. அப்போ நான் மேஜரா கூட ஆகல, நான் மைனர் தான். கிட்டத்தட்ட 18 வயசுக்கு கீழே தான் என் வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசுல விஜய் அவர்கள் நடித்த சந்திரலேகா அப்படின்ற ஒரு படத்துல ரெக்கமெண்டேஷன் பேரில் என்ன ஹீரோயினா ஆக்கி விட்டாங்க. நானும் அறியாத வயசு, தெரியாத வயசு, புரியாத வயசு போய் தொலைஞ்சிட்டேன். ஓகே, என்ன நடிக்க கூப்பிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, காசு கொடுக்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நானும் போய் நின்னுட்டேன். அதுக்கப்புறம் நடிக்க வச்சாங்க. அந்த படம் ஹிட் ஆச்சா ஆவலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த படத்தின் மூலமாக விஜய் அவர்கள் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் ஆயிட்டாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் விஜய் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா நான் வேற ஒரு படத்துல கமிட் ஆனாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் தான் இயக்குனர் தான் நடிகரும் கூட. அவரோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இன்னைக்கு அந்த நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜ் இப்போ இருக்கு இல்லீங்களா? பல மக்கள் ஒரு நல்ல இமேஜ் அவர் மேல வச்சிருக்காங்க. அவர் பேரை சொல்லி அந்த இமேஜை நான் கெடுக்க விரும்பலங்க. ஏன்னா அவர் அப்போ எப்படி இருந்தாலும் அது வேற கதை. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காரு, ஒரு நல்ல இமேஜ்ல இருக்காரு. நிறைய மக்கள் அவர் மேல நல்ல இமேஜை வச்சிருக்காங்க. அதனால அந்த இமேஜை கெடுக்க விரும்பல. அதனாலதான் அவரோட பேரை நான் ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏப்பா எல்லாமே சொல்றேன், என்ன பண்ணா அந்த ஆளு அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மைனரா இருந்த வனிதா அவர்கள்கிட்ட அபியூஸ் பண்ணது அவர் தான். ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரா. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றதுங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பாடி டிமாண்ட்னு நம்ம பைல்வான் ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு பாத்தீங்களா. இந்த விஷயங்கள்லாம் மைனரா இருக்கும் போதே நடந்து போச்சு. இதனால வாழ்க்கையிலே ஒரு விரக்தி வந்துருச்சான் இவங்களுக்கு. சின்ன வயசுங்க, ஸ்கூல் படிக்கிற வயசு, ஓடி ஆடி விளையாண்ட வேண்டிய வயசுல என்னை கொண்டு போய் எங்க அப்பா சினிமாவில் போய் நடின்னு தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன தள்ளி விட்டாரு அப்படின்னு நான் கதை கட்டலங்க. வனிதா அவர்களே ஒரு பேட்டியில ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேட்டி, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்ப நான் கேட்டேன். சோ அந்த பேட்டியிலே அவங்க சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அப்பப்போ எங்க வீட்டுக்கு யாரோ வருவாங்க, எல்லார்கிட்டையும் என்ன தகாத முறையில என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்க சின்ன வயசுல. இதுல இருந்து எனக்கு ஆண்கள்னாலே ஒரு வெறுப்பு, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமைக்கு நான் சின்ன வயசுலேயே தள்ளப்பட்டுட்டேன். அதனால கண்டிப்பா எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றது இன்னி வரைக்கும் ஒரு செக்யூரிட்டியை நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆகாஷ் அப்படின்ற ஒரு நடிகரை நான் காதலித்து 2001வது வருஷம் திருமணம் பண்ணேன். திருமணமான ஒரே வருஷத்துல எனக்கு ஒரு பையனும் பிறந்துட்டான். 2005வது வருஷம் எனக்கு ஒரு பொண்ணும் பிறந்துட்டா. அவரை நான் ரொம்ப நம்பினேன். ஆனா ஒரு 4 வருஷ காலத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, அவர்கிட்ட பெரிய பேர் புகழ் இருக்கு, நாங்க பெரிய குடும்பம் சொல்லி எங்க அப்பா பக்கம் ஒரு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது காலப்போக்கில் எனக்கு பிடிக்கவே கிடையாது. நான் என்னதான் சின்ன வயசுல இந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் நான் பார்த்திருந்தாலும்
எனக்கு வந்து மன ரீதியா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. அப்பப்போ சட்டுன்னு கோவப்பட்டுருவேன். இதெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு மாறினதுக்கு காரணமே எங்க தந்தை தான். ஏன்னா சின்ன வயசுல என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாம காலப்போக்கில் தான் எனக்கு தெரிய வந்தது, அவரோட முதல் மனைவிக்கு பிறந்த 2 பெண்களை அவர் டாக்டர் ஆகிட்டாரு. ஒரு பையன் அவரோட வாரிசா இருக்கணும்னு சொல்லி அருண் விஜய் நடிகர் ஆகிட்டாரு. ஆனா எங்க அம்மா மஞ்சுளாவுக்கு பிறந்த 3 பொண்ணுங்களையும் இவர் சம்பாதிக்கிறதுக்காக நடிகையா தான் ஆக்கினாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க. அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வருது. ஆனா ஆமாப்பா, அவரோட முதல் மனைவிக்கு பிறந்த 2 பெண்களை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி ஃபாரின்ல செட்டில் பண்ணி விட்டாரு. ஒரே ஒரு பையன் கடைக்குட்டி அருண் விஜயும் பாத்தீங்கன்னா விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு வாரிசா இருக்கணும், சினிமா வாரிசா இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவரையும் வந்து பேரெல்லாம் மாத்தி அருண் விஜய்னு மாத்தி ஹீரோ ஆகி விட்டாரு. ஆக்குனது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய துட்டு பார்ட்டி, ஒரு சரியான கோடீஸ்வர பொண்ணுக்கு அருண் விஜய் கல்யாணமும் பண்ணி வச்சு அந்த மாமனாரே பாத்தீங்கன்னா அருண் விஜய்க்கு வந்து ஒரு 3 படத்தை எடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாம விஜயகுமாரும் அவர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து அருண் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஃபண்ட் பண்ணி நிறைய படங்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சு இப்ப அருண் விஜய் அவர்கள் ஒரு முன்னணி நடிகரா இருக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த இந்த 3 பசங்களுக்கும் இவ்வளவு பண்ணவரு. 2வது ஒய்ஃப் மஞ்சுளா அவர்களுக்கு பிறந்த இந்த மீதி பொண்ணுங்களுக்கு என்னென்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களையும் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி விட்டாரே தவிர அவங்கள வச்சு நல்லா சம்பாரிச்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வனிதா அவர்கள் வச்சாங்க இல்லீங்களா. ஏன்னா மஞ்சுளா அவர்களுக்கு பிறந்த 3 பொண்ணுமே நடிகை தான். கல்யாணம் ஆவற வரைக்கும் அவங்க நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நடிப்புல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் வனிதா அவர்கள் என்ன சொல்றாங்க, ஸ்ரீதேவி ரொம்ப உஷாருங்க, என்னோட கடைசி தங்கச்சி ரொம்ப உஷாரு, நடிகர காசெல்லாம் அவளே சேர்த்து வச்சுப்பா, ஏன்னா அப்பாவை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். பிரீதா வந்து கொஞ்சம் ஹெல்பிங் மைண்ட் அப்படின்றனால அவ கொஞ்சம் வந்து சம்பாரிச்ச காசெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இருந்தாலும் எங்க அம்மா படாத கஷ்டம் கிடையாதுங்க. அவங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து இவர் மேல இருந்த அன்புனால அவர் வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின்னு இருந்து ஒரு காலகட்டத்தில் இவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வித்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாரு, சின்ன வயசுலேயே நாங்கள் பிறந்து கை குழந்தையா இருக்கும்போது ஸ்ரீதேவிலாம் கை குழந்தை, எனக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல நம்ம இனிமேல் சினிமா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி எங்க அம்மா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை அங்கே வளர்த்துட்டு இருக்கும்போது பாதியிலே எங்க அம்மா அங்கேயே விட்டுட்டு ஒரு சென்னைக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் நாங்க அப்பாவே இல்லாம வளர்ந்தோம். பெரிய டிப்ரெஷன்ல நான் சின்ன வயசுலேயே போயிட்டேங்க. நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட் யூஎஸ்ல படிக்கும் போது நல்ல மார்க் வாங்கி நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்பா இல்லை அப்படின்ற ஒரு டிப்ரெஷன்ல நான் சின்ன வயசுலேயே இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா எங்க அம்மா போடுற தூக்க மாத்திரையை மொத்தமா போட்டு 4-5 வயசுலேயே வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா யூஎஸ்ல இது ஒரு பெரிய கேஸ் ஆயிடும்னு சொல்லி 4 வருஷம் கழிச்சு தான் விஜயகுமார் அவர்கள் என்ன அமெரிக்காவுக்கு பார்க்க வந்து அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி எல்லாரையும் வந்து இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு. சோ இந்த மாதிரி தந்தையால மிகப்பெரிய இன்னல்களை நான் சின்ன வயசுலேயே சந்திச்சனாலதான் இன்னைக்கு என்னோட கேரக்டர் இப்படி மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேட்டியில சொன்னாங்க. இது நான் கட்டுற கதையே கிடையாது. இந்த பேட்டி வேணா நீங்க யூடியூப்ல தேடி பாருங்க, எங்கேயாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது முதல் கணவரை இவங்க பிரியறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. ஏன்னா முதல் கணவரை கல்யாணம் பண்ணோம், நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பானா, அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா போய் இருக்கிறான், அதனால இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி 2005வது வருஷம் டிவோர்ஸ் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கண்டிப்பா என்னோட பையன் வேணும், ஏன்னா எனக்கு ஒரு ஆண் துணை வேணும் அப்படின்னு சொல்லி என் பையனை கேட்டா என் பையனை எங்க அப்பாவும் இந்த முதல் கணவர் ஆகாஷம் சேர்ந்துக்கிட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனா நான் என் பையனை எதுக்காக கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா இருக்கும் சூழ்நிலை வேற, அந்த குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை வேற, என் பையன் போனா கெட்டு போயிடுவான், அதனால என் கூடவே இருக்கட்டும் சொல்லி நான் போராட்டம்லாம் பண்ணேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. போயிட்டு என் பக்கம் கேஸ் வந்து என் பக்கம் தான் நின்னுது. கோர்ட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க, வாரத்துல 5 நாள் அப்பா கிட்ட இருக்கட்டும், 2 நாள் அம்மாட்ட இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த 2 நாள் கூட என்கிட்ட கொடுக்காம இவங்க கலாட்டா பண்ணாங்க. அதனால வீட்டு முன்னாடி போய் நான் போராட்டம்லாம் பண்ணேன். இவங்களுக்கு போலீஸ் இன்ஃபுளுன்ஸ் இருந்தனால கடைசி வரைக்கும் என் பையனை என்கிட்ட கொடுக்காம விட்டுட்டாங்க. இதனாலதான் நான் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா என் பையனே என்கிட்ட வராத அளவுக்கு என் பையனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. சோ இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா 2007வது வருஷம் தனக்கு ஒரு ஆண் துணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேனான ஆனந்த் அப்படின்றவரை திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தையா இருந்தது. அதாவது வனிதாக்கும் ஆனந்துக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதுக்கு முன்னாடி ஜோவிகான்னு ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து முதல் கணவருக்கு பிறந்த பொண்ணு தான். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா. சோ இவங்க கூட நல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போது இப்பவும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, முதல் கணவரோட வரும்போது குழந்தை பிரச்சனை, 2வது கணவர் கூட இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி பிரச்சனை. அதாவது மஞ்சுளா அவர்கள் கஷ்டப்பட்டு சினிமால நடிச்சு சம்பாரிச்சு தன் மகளுங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சென்னையில வாங்கி வச்சாங்க. உதாரணத்துக்கு வலசரவாக்கத்துல எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அது வந்து எங்க அம்மா சம்பாரிச்சது தான், ஆனா எங்க அப்பா பேர்ல தான் இருக்குது. அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் ஷூட்டிங் பண்ண போறேன் இந்த இடத்துல, அதனால டிஸ்கஷன்லாம் நடக்கும் போது எனக்கு அந்த வீடு கொடுங்க அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது இந்த வீடை நான் அபகரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சு என் ஷூட்டிங்கே பாதியில நிறுத்தி ரொம்ப பிரச்சனை பண்ணாரு. இதுக்கப்புறம் தான் இது எங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி தானே, இது ஏன் நான் கேட்கக்கூடாதுன்னு அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூல நான் இறங்கினேன். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அருண் விஜய் அவர்கள் என் கணவரை தாக்கி விட்டார். தாக்கினாதான் என் கணவர் என்ன சொன்னாரு, ஐயோ இதுக்கு மேல என்னால உத வாங்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் தம்பிட்டு நான் உத வேற வாங்கணுமா, ஆள விடுறா சாமின்னு அவரும் வந்து என்ன விவாகரத்து பண்ணிட்டாரு. 2 பேரும் மியூச்சுவலா தான் பிரிஞ்சோம். சோ இதுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் நான் தனியா இருக்கும் போது தான்
எனக்கு 2013வது வருஷம் ராபர்ட் அவர்களோட ஒரு அறிமுகம் கிடைச்சது. சரி, நம்ம ஒரு நடிகையோட குடும்பம் தானே, நம்ம என்ன பண்ணலாம், நடிகையோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் டேட்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு படத்தோட பப்ளிசிட்டிக்காக நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சித்து விளையாட்டெல்லாம் பண்ணி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்னு ஒரு படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போவே இல்லை. ராபர்ட்டை வச்சு படம் எடுத்தா எப்படி ஓடும் அப்படின்றது நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். சரி, இதெல்லாம் ஓகே, ரைட், முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2019வது வருஷம் எனக்கு பிக் பாஸ் 3 இருந்து அழைப்பு வந்தது. அதுக்கேற்ற மாதிரி அது உள்ள போனேன். என்னோட இந்த முன்கோபம், என்னோட ஓப்பன் டாக்கு, அதுக்கப்புறம் நான் எதுக்குமே பயப்படாத இந்த கேரக்டர் எல்லாத்தையும் பிக் பாஸ்ல யூஸ் பண்ணாங்க. அவங்களோட பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணாங்க. நான் என்னோட பப்ளிசிட்டிக்கு பிக் பாஸை யூஸ் பண்ணி நான் பெரிய லெவல்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள். யூடியூபை திறந்தாலே நான் தாங்க வைரல் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நான் ஃபேமஸ் ஆனேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இருந்த பீட்டர் பால் அப்படின்ற ஒருத்தர் வந்தாரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி 2020வது வருஷம் அவரை நான் திருமணம் பண்ணும்போது நான் செஞ்ச தப்பு என்னன்னா, இந்த ஆள் ஆரம்பத்தில் என்ன சொன்னா, முதல் மனைவி இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, நான் விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாரு. ஆனா நான் கல்யாணம் பண்ண ஒரு சில மாசங்களிலேயே அவரோட முதல் மனைவி எலிசபெத் எங்க மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, இவர் விவாகரத்தே பண்ணல, எங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு வந்துட்டாரு, என் குழந்தைங்களையும் தனியா விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்தவங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆளை திருமணம் பண்ணவங்க தான் தெரிஞ்சது இவன் மிகப்பெரிய ஆல்கஹாலிக் மற்றும் சிகரெட் அடிக்கிட்டுன்னு. அதனால இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது, இவனை கூட்டு வந்தா இவனை நம்ம பாதுகாக்கணும், இவனை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு செருப்பாலே அடிச்சு துரத்தி விட்டாங்க. இப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குற்றச்சாட்டையும் வச்சாங்க. சோ இதெல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, ராபர்ட்டுக்கும் வனிதாவுக்கும் 5ஆம் தேதி திருமணம். 5ஆம் தேதினா நாளைக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வனிதா அவர்களால் கலப்பி விட்ட நியூஸ் கிடையாது. நம்ம மீடியாக்காரங்க செஞ்ச ஒரு சித்து விளையாட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இது எதை வச்சு திருமணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வனிதா அவர்கள் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல சேவ் யுவர் டேட்ஸ் ஆன் 5th அக்டோபர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. உடனே முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி. இதுல எங்கேயாவது வெட்டிங், எங்கேயாவது மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருந்ததா? இதை பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் முக்கியமான கண்டென்ட் எடுத்து பேசினுக்கிறானுங்க. நியூஸ் சேனல் நான் சொல்றேன், யூடியூப் சேனல் சொல்ல, இவங்கெல்லாம் எடுத்து பேசுறானுங்க. கண்டென்ட் இல்லாம எப்படி அலையிறானுங்க பாத்தீங்களா நம்மள மாதிரியே. சோ பேசும்போது நம்மளுக்கு ஒரு டவுட், நானும் கொஞ்சம் சோர்ஸ்ல விசாரிச்சு பார்த்தா இது எதுவுமே நம்மளுக்கே தெரியலன்ற மாதிரி பல பேர் கையை விரிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது கல்யாணமா இருக்கிறதுக்கு 95% வாய்ப்பே கிடையாது. இது ஒரு மூவி ப்ரமோஷன். மறுபடியும் ராபர்ட்டும் வனிதாவும் சேர்ந்து ஒரு மொக்க படத்தை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்ற ஒரு படத்துல மண்ணை கவினார்கள். இவன் மறுபடியும் செங்கல் சிமெண்ட் எல்லாம் கவ போறாங்க போல இருக்குது. சோ அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக மொட்டையா சேவ் யுவர் டேட் ஆன் 5th அக்டோபர்னு போட்டதை இவங்க கல்யாணம் நினைச்சு ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்பிட்டு இருக்கிறானுங்க. இது கல்யாணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா முதலாவது அதிர்ச்சி ஆகிற ஆளு நான் தான். ஏன்னா ஏற்கனவே பவர் ஸ்டாரோட கல்யாணம் சொல்லிட்டு ஒரு மாலையை போட்டு இருந்தாங்க. அதுவும் மூவி ப்ரமோஷன் தான். இதுவும் மூவி ப்ரமோஷனா இருந்தா ஏன் நல்லா இருக்காது? நல்லா இருந்தா கண்டென்ட் கிடைக்காது. இது மூவி ப்ரமோஷனா இல்லாம கல்யாண ப்ரமோஷனா இருந்தா கண்டென்ட் கிடைக்கும். அடுத்தடுத்த கண்டென்ட் நம்ம இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிடுற நண்பர்களே. சோ இதுதான் வனிதா அவர்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஷார்ட் அண்ட் ஸ்பைசி சோர் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், இவங்களோட கதையை நான் கேட்டு 15 நிமிஷம் எனக்கு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் போடுவீங்க. இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு என்னைக்குமே ஒரு ஆண் துணை தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் எதிர்பார்க்கறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில இது ஒரு ஆணாதிக்க சொசைட்டி. என்னதான் ஆண்கள் பெண்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த யூடியூப்ல கண்டென்ட் எல்லாம் போடுறானுங்க, காலில் மெட்டி போட்டுக்கிறானுங்க, சொல்லுமா வாமா அப்படின்ற மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடுறானுங்க. ஆனா பிஹைண்ட் த சீன், பிஹைண்ட் த கேமரா இவங்க பண்ற அழிச்சாட்டியத்தை எந்த பெண்களாலும் ஏத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு எருமமாடாதான் தெரியுறானுங்க பல ஆண்கள். சோ அதனால இந்த ஆண்கள் இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய சொசைட்டில பெண்களுக்கு என்னைக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையா தான் இருக்கும். அதனாலதான் நம்மளுக்குன்னு ஒரு பையனாகட்டும், இல்ல ஒரு தம்பி ஆகட்டும், அண்ணனாகட்டும், ஒரு கணவர் ஆகட்டும், ஒரு ஆண் துணை இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பெண்கள் யோசிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த வகையில வனிதா அவர்களும் யோசிச்சிருக்கலாம். அதனாலதான் இத்தனை திருமணங்கள் அவங்க பண்ணிட்டாங்க. இவங்க திருமணம் பண்ணதுல இன்னும் ஒரு நேர்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி இவங்க திருமணம் எல்லாமே அடுத்தடுத்து திருமணத்துக்கு போகும்போது நம்ம தமிழ் சினிமால இருக்கிற ஒரு சில கேவலமான நடிகர்கள் இருப்பானுங்க. முதல் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அதை டிவோர்ஸ் பண்ணாமே 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டின்னு விடுவாங்க. அதே மாதிரிதான் நடிகைகள் முதல் கணவனை டைவர்ஸே பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அடுத்த நடிகர்களோட கை கோத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி இல்லாம வனிதா அவர்கள் அடுத்தடுத்து திருமணம் பண்ணும்போது ப்ராப்பரா அவங்களோட முதல் கணவர்களை அவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் பண்ணாங்க. பீட்டர் பால் மேட்டர்ல தான் கொஞ்சம் சர்க்கிளை சந்திச்சாங்க. அதுக்கு காரணம் பீட்டர் பால் அவர்களோட தந்திரம், ராஜ தந்திரம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் நண்பர்களே. சோ ஒரு ஆண் துணைக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இதுக்கு கான்ட்ரடிக்ஷனா உங்ககிட்ட கமெண்ட் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. மற்றும் நம்ம சினிமா சீக்ரெட்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் நல்ல உள்ளங்கள் நம்மளோட சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு சேனலையும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏகப்பட்ட படங்களை பத்தி ரிவ்யூ பண்றோம். சோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.